கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ஒரு வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. 20ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். பாத்திரங்கள் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற செய்தி என்னவென்றால், கனத்திற்குரிய பாத்திரங்கள். கனத்திற்குரிய பாத்திரங்கள். இந்த பூமியிலே கனத்திற்குரியவர்கள் கனவீனத்திற்குரியவைகள் என்று சொல்லி நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். பிரித்து வைக்கப்பட்ட பாத்திரங்கள். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் இன்றைக்கு மனிதர்களை கனம் பண்ண விரும்புகிறார். அதிலும் குறிப்பாய் சொல்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் கனம் பண்ணுதலுக்கு இன்னின்ன மனிதன் இவ்வண்ணமான கனத்தை பெற வேண்டும். He decides. கர்த்தர் தீர்மானிக்கிறார். இன்றைக்கு மனிதர்களுக்கு தாங்கள் எல்லாருமே கனம் பண்ணப்படணும், அதுவும் தங்களுக்கு உடைய கனமோ உடையதல்லாத கனமோ எது வந்தாலும் சரி, எல்லாம் நமக்கு வந்தால் ஓகே என்று எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பில் இன்றைக்கு மனிதம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான், கனம்படுத்தப்படுவான். அவர் தீர்மானிக்கிறார். இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதன். The man, the king delights to honor. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதன், அவனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று ஆமான் என்கிற மனுஷனிடத்தில் இந்த அகாஸ்வேரு கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவினால் உண்டாகிற கனத்தை பெறுவதற்கு ஏற்ற தகுதியுள்ள வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இன்றைக்கு நமக்கு கர்த்தர் உதவி செய்யட்டும். இதில் கவனிப்பீங்கன்னு சொன்னா, மொர்தெகாய் என்கிற மனிதனைத்தான் இங்கே இன்னைக்கு சமயம் ஆயிட்டதுனால இன்ட்ரோடக்ஷன்லாம் நிறைய அதிகம் என்னால் பேச முடியல. நேரடியாய் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மொர்தெகாய் என்கிற மனுஷன் ராஜா மனதில் கனம் பண்ண விரும்புகிற மனுஷனாயிருக்கிறான். இந்த ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷன் என்று சொல்லும் போது, மொர்தெகாயினுடைய அந்த நிலை என்பது எவ்வளவு பரிதாபமா இருக்குது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரே நேரத்துல 2 பேர் இருதயத்துல இந்த மொர்தெகாய் இருக்கிறார். ஒரே நேரத்துல ஒன்று ராஜாவின் இருதயத்துல கனம் பண்ணப்பட வேண்டிய மனுஷனா இருக்கிறார். ஆமானுடைய இருதயத்துல தூக்கு மரத்தை கட்டிட்டு வந்திருக்கான், தூக்கி போற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கனம் பண்ண என்னை எல்லாரும் கனம் பண்ணணும், அல்லது எனக்கு இன்னென்ன கனம் வேண்டும், மதிப்பு வேண்டும் அப்படி நினைப்பீங்கன்னா, உங்களுக்கு பாசிட்டிவா நன்மை செய்வதற்கு ஏதுவான சிந்தனை ஒருத்தர் சிந்திக்கிறவர் இருந்தா மட்டும் போதும் நினைக்கிறோம். அப்படி இருக்காது. அதுக்கு எதிரானதை செய்ய இன்னொரு, நான் சொல்ல வர்றது என்னன்னா, கனம் பண்ணப்பட விரும்புவீங்கன்னு சொன்னா எதிராளியும் இருப்பான். நல்லா விளங்கிக்கங்க. அந்த எதிராளியுடைய தாக்குதலையும் ஜெயித்து மேற்கொண்டு வர வேண்டும். அதற்கான தகுதி பெற்ற மொர்தெகாயாய் நம்மை நாம் ஆண்டவர் முன்பாக காட்ட வேண்டும். நம்மை நாம் ஆண்டவர் முன்பாக கனத்திற்கு உரிய மனிதனாய் நம்மை காட்ட வேண்டும்.
இன்னைக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கு, ஆனா அதுக்கு உரிய மனுஷனா நம்ம காட்டுறோமா? அதுக்குரிய மனிதராய் நடந்து கொள்கிறோமா? அதுக்குரிய மனிதராய் நடந்து கொள்கிறோமா? நம்முடைய நடந்து கொள்ளுதல் நிறைய பழக்கங்கள் இருக்கு, நிறைய பழக்கங்கள் இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மேனர்ஸ் என்று சொல்லுவார்கள். அத மாதிரி காரியங்கள்ல நம்ம நிறைய ரொம்ப சரியாய் நடந்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, இல்லாத போது என்பதை விட, ஒரு அதிகாரம் இல்லாத போது என்பதை விட, ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பின்பு மிகச் சரியாய் நடந்து கொள்ள பிரயாசப்படுகிறோமா? அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். மொர்தெகாய் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். இந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கை ஆரம்பமே ராஜாவினுடைய அரண்மனை வாசலின் முற்றத்தில் துவக்குகிறது. மொர்தெகாய் சிறைப்பிடிக்கப்பட்டு போன மனுஷன். ஆனால் அங்கே இந்த தேசத்திலே ஜனங்கள் சில ஆண்டுகள், வருடங்கள் அவர்கள் அங்கே பழகி போகிறார்கள். அதிலே உண்மையுள்ளவர்கள், திடகாத்திரமானவர்கள், ராஜ சேவகம் செய்யக்கூடியவர்கள் என்கிறவர்களை தெரிந்தெடுத்து அங்கே வைக்கப்பட்ட வேலைகளிலே ராஜாவின் அரண்மனை முற்றத்தில் வேலை செய்யும்படியான காவலாளர்களில் இவரும் ஒருவராயிருக்கிறார். அந்த உத்தரவாதத்தில் மிக சரியான நபராய், he was very faithful and loyal to the king. 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, இந்த ராஜ அரண்மனை முற்றத்தின் வாசலில் வாயில் காப்பாளனாய் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அங்க ஒரு நாள் நடந்தது என்னன்னா, ராஜாவுக்கு விரோதமாய் ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது, ஒரு சதி தீட்டப்படுகிறது. இந்த சதி திட்டம் அரண்மனை வாயிலில் இருக்கிற காவலன் என்கிற நிலைமையில் இவருக்கு கேள்விப்படுகிற போது அதிகாரிகள் செய்கிறார்கள். இதை கேட்டபோது உடனடியாய் எஸ்தர் மூலமாக அதை ராஜ சமூகத்தில் தெரியப்படுத்துகிறார். இதுதான் ராஜா பின்னாட்களில் இவரை கணம் பண்ணுவதற்கு காரணமான ஒரு ரெக்கார்ட் ஆகுது. அப்போ மொர்தெகாயின் வாழ்க்கை, ராஜா கணம் பண்ண வேண்டும் என்றால் வாழ்க்கை உண்மை நிறைந்ததா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களில் உண்மை தன்மை நிரம்பினதா இருக்கணும். இன்னைக்கு நான் அந்த செய்தியை முதலே சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 4-5 குறிப்புகள் இருந்தாலும் நான் சிலவற்றை அடிக்கடி நாம் பேசுகிற, தியானித்திருக்கிற காரியங்களா இருக்கிறவைகளை நான் வேகமாய் கடந்து செல்லுவேன். எது பேசப்பட வேண்டுமோ அதில் அதிக நேரம் கவனம் செலுத்துவேன். உண்மை தன்மை நம்முடைய வேலைகளில் மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களில், நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட பொருட்களில், நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல ஏதுக்களாகிய பணம் உட்பட்ட எல்லா நன்மைகளிலும் எப்படி உண்மையாயிருக்கிறோம். சிலர் இல்லாத போது உண்மையாயிருப்பார்கள், சிலர் நிறைவாய் இருக்கிற போது உண்மையாயிருப்பார்கள். ரொம்ப வித்தியாசம். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இல்ல அதனால எடுத்தேன் அப்படி சொல்ற காலமும் இன்னைக்கு இருக்குல்ல. அங்கிட்ட இல்ல அதனால எடுத்தேன் அப்படியும் சொல்றதுக்கு இல்லைன்றதையும் காரணம் காட்டுறாங்க. இந்த ரெண்டுக்குமே உண்மை என்கிறது ரெண்டுக்குமே தான் பொருந்தும். இல்லை என்றாலும் உண்மையா இருக்க வேண்டும், நிறைவா இருக்கிறது என்றாலும் உண்மையா இருக்க வேண்டும். பெரும்பாலும் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்க அநேகத்துல உண்மையா இருக்கிறது இல்லை, நிறைவு வரும்போது உண்மையா இருக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உண்மைத்தன்மை மனிதனை ஆசீர்வதிக்கிறது. அதிலும் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் செய்கிற நன்மைகள், நாம் பிறருக்கு செய்கிற நன்மைகள், நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இந்த பூமியில் அனுப்பி வைத்திருக்கிறார், இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் வாசிங்க, இருக்கிற இடங்களில் நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. போதும், சோர்ந்து போகாமல் இருப்போமாக. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம்.
ஏற்ற காலத்தில் ஒரு அறுவடை உண்டு, அதை மனதில் வைத்து அந்த கொஞ்சத்தில் உண்மையாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த உண்மை பரிபூரணமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். மாத்திரமல்ல, அவர் இரண்டாவதாக மொர்தெகாய் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கவனிப்பீங்கன்னு சொன்னா, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்யப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. He was very courageous to stand for his faith. அவனுடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கத்தக்கதான தைரியம் உள்ளவனாயிருந்தான். மொர்தெகாயினுடைய விசுவாசம், அவர் கற்பித்து வந்த பழக்கம், அந்த யூத முறைமையின்படி ஒருவருக்கும் தலை வணங்காத ஒரு பழக்கத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறார். அது வழிபடுதலுக்கு அடையாளமான, நமஸ்கரித்தலுக்கு அடையாளமான அந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்ற ஒரு வணக்கம், குட் மார்னிங், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வணங்குதல், அது வயதில் மூத்தவங்களாலும் சரி, அது பெரியவர்கள் யாருனாலும் சொல்றாங்க. நம்ம இந்திய பழக்கத்துல கூட அப்படி இருக்குது. இந்த காலை தொட்டு கும்பிடுறது, இந்த மாதிரி பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வணங்குதல் என்பது அதை போல விஷயங்கள். ஒரு யூதன் அதை செய்ய மாட்டான். இப்ப எல்லாரும் வேற தேசத்துல வந்திருக்கிறாங்க, பாபிலோன்ல வந்திருக்கிறாங்க, பாபிலோனுக்கு வந்திருக்கிறாங்க, அங்கிருந்து பாலஸ்தீனத்துல இருந்து. இங்க வேற கலாச்சாரம், வேற பழக்க வழக்கம், வேற வழிபாட்டு முறை. அந்த முறையில் இப்ப இந்தியாலாம் அப்படித்தான். மனித கடவுள்கள் அப்படின்னு சொன்னா நிறைய மனிதர்களை வழிபடுறது, கும்பிடுறது, அது ஈஸியா கடவுளை ஆக்கிடுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி இங்க உள்ள நம்பிக்கை படி. நான் அவங்களுக்கு அப்படி கிடையாது. யூதர்களை பொறுத்த வகையில அவங்க தேசத்துல அந்த பழக்கம் இல்லை, இந்த பழக்கம் இல்லை. நிறைய கிளாஷ் ஆகுது. எல்லாரும் செய்கிறார்கள், இவன் மாத்திரம் செய்ய மாட்டேங்கிறான். ஏன்னா இவன் யூதன். இந்த ஆமானுக்கு பெரிய அதிகாரி, அவர் என்ன சார், ராஜாவுக்கு அடுத்தடுத்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவன். போகும்போது வரும்போதும் ஒரே இரிட்டேஷனா இருக்கு. எல்லாரும் பணிந்து கொள்கிறார்கள். சொல்லுவாங்க இன்னைக்கு கும்பிடு போடுறது ஒண்ணு, கூள கும்பிடுன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இடம் பொருள் பார்த்து, ஆளை பார்த்து என்ன செய்வாங்க, ஒரு நாளும் கூள கும்பிடு போட்டு பழகாதீங்க. வணக்கம் போட்டு பழகுங்க, மரியாதை கொடுத்து பழகுங்க. மரியாதை கரெக்டா இருக்கட்டும், அளவில் இருக்கட்டும். இந்த யாரையும் ப்ளீஸ் பண்ண ஒரு அளவுக்கு அதிகமா எல்லைக்கு தாண்டி, நான் சொல்றேன், உங்க வேர்ட்ஸ் கூட அதிகப்படியான வார்த்தை வர வேண்டாம். ஒரு மனிதனை கனப்படுத்துவதற்கு உரிய வார்த்தைகள் பயன்படுத்தினால் போதும். எதுவும் எல்லை மீறி செல்லாதபடி நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த மொர்தெகாயினுடைய இந்த காரியத்தில் அவர் ஃபியர்லெஸ், பயமில்லாதது மாதிரி நடக்கிறார். ஆனால் உண்மையிலே அவருடைய நம்பிக்கை சார்ந்த நிலையில் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது இதை எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை ஒரு 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 போர் வீரனாய் பார்க்கிறார், போர் சேவகனாய் பார்க்கிறார். சில வாரங்களுக்கு முன்பு அதை தியானிச்சோம். ஒரு போர் சேவகனாய், நீயும் நல்ல போர் சேவகனாய், கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 2:2. அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கிற ஒரு அழைப்பு, போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கிற ஒரு அழைப்பு. விசுவாசத்தில் உறுதிப்பட்ட காரியத்தில் அவர்கள் செயல்படுத்துவதற்கு உறுதியாய் அங்கே நிற்கிறார்கள். அந்த உறுதியான நிலைப்பாடு ஒரு போர் வீரனை வெறப்பா நிறுத்துறதுக்கான அவனுடைய ஆயுதங்கள். எனக்கு
பெண்டிங் தான், ரொம்ப பெண்டாகி எல்லாத்துக்கும் வளைஞ்சி எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சு ஒத்து போய், இதுக்கு நிறைய அதுலயும் இன்றைக்கு தேவ ஜனத்திற்கு உள்ளே அநேக கேடுபாடுகளை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை கிருபையாய் நிரப்பி நடத்துவாரார், கிருபையாய் நிரப்பி நடத்துவாரார். சத்திய வசனத்துக்கு உறுதியா இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் முன்பாக, ஆண்டவரே நீர் எனக்கு முன் வைக்கிற பாதையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஒரு போர் சேவகனை போல முன் செல்ல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் ஒப்பு கொடுப்போம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கன்விக்டட் அந்த விசுவாசத்தில் எது சரி என்று உறுதிப்படுத்தி கொண்டார்களோ அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். எது வரைக்கும்? மரணமே வரும் என்கிற சூழ்நிலை வந்த போதும் உறுதியாய் நிற்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். மரணமே வரும் என்கிற நிலையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள் தீர்மானித்ததை செய்வோம், நீர் விரும்புகிறதை, எங்கள் தேவனுக்கு பிரியமற்றதை செய்ய மாட்டோம். எனக்கு நம்முடைய வாழ்வில் சில நிலைப்பாடுகளை குறித்து நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுவோம். சில நிலைப்பாடுகளை குறித்து எல்லாத்துக்கும் ஒத்து போலாம். அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் அவரவர் சொல்றதின்படி. உங்களுக்கும் ஆவியானவருக்கும் தான் தெரியும். நான் இங்கே பேசிட்டு முகத்தை பார்த்துட்டு அப்படி பேசிட்டு போயிடுவேன். எங்கெங்கெல்லாம் பெண்ட் ஆனீங்க, எங்கெங்கெல்லாம் ஒத்து போனீங்க, எங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு, எங்கெல்லாம் ஆவியானவரை வேதனைப்படுத்தினீங்க, இருதயம் குத்தப்பட்டது, அதெல்லாம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சரி செய்து கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள். கனப்படுத்தப்படுதலுக்கு அவசியமானது. இதை சரி செய்யாம என்னை கர்த்தர் கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா சாத்தியம் இல்லை. எப்படிப்பட்ட கனம் என்பதை நான் பின்னால வரும்போது நான் சொல்றேன். அவருக்கு பெற்றுக்கொண்ட கனம் எப்படிப்பட்ட கனம் என்பது அது ஒரு விசேஷமானது. மொர்தெகாயினுடைய கனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மூன்றாவதாக 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் 2 வசனத்தை வாசிங்களேன். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பச் சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைத்து கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். போதும். மொர்தெகாய்க்கும் இந்த எஸ்தருக்கும் இடையிலான பேச்சு, மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் இடையிலான பேச்சு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மொர்தெகாய் எஸ்தரினுடைய ஒரு ஆவிக்குரிய மென்டராக இங்கே செயல்படுகிறார். ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டியாக, நடத்துகிறவராய் அங்கே செயல்படுகிறார். என்னென்னலாம் செய்யணும், ஒரு கார்டியனா இருந்து பாதுகாவலராக இருந்து வளர்த்து வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு லீடராகவும் அவள் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் உணர்த்தி சொல்லுகிறவராகவும் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு சிரமம்தான். பீயிங் எ ஸ்பிரிச்சுவல் மென்டர் அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயம். ப்ராக்டிக்கலா சொல்றேன். அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி மற்ற காரியங்களை கரெக்ட் பண்ற அதே இடத்துல இன்னைக்கு ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, சபையில் இப்படிப்படி நடந்துகொள் சொல்றது கஷ்டமா இருக்கு. ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. அஸ் அ ஃபாதர் எனக்கு நிறைய விஷயங்கள் அது இதாகுது. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நீங்க இந்த ஆவிக்குரிய விஷயத்த சொல்லுவீங்கன்னா அது கஷ்டமா இருக்கும். இப்போ உங்களுக்குமே அதே மாதிரி தான், உங்களுக்குமே அதே மாதிரி தான். இன்னென்ன மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னா நீங்க வாட்டுக்கு பேசிட்டே போங்க பாஸ்டர், எங்களை எதையும் கவனிக்காதீங்க, நாங்க என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் இதுல எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னா ஓகே. இதை செய்யுங்க அதை செய்யுங்க. மென்டர் அப்படின்னு சொன்னாலே அந்த விசேஷம் வித்தியாசம் என்னன்னா, பீயிங் வித் எ பர்சன் அண்ட் கைடிங். ஒரு மனிதனோட கூட இருந்து கைட் பண்றது. டீச்சர் அப்படி இல்லை, கைடு அப்படி இல்லை. அந்த பாருங்க, அங்க தூரத்துல ஒரு வளைவு தெரியுது பாருங்க, அதுல அப்படி வளைஞ்சு போயிருங்க. சிலர்லாம் ஊர் தெரியாத இடத்துக்கு போயிருந்தோம்னா அந்த பக்கமா நானும் வர்றேன், இந்த பக்கம் தான் வர்றேன் அப்படி சொல்லுவாங்க.
அந்த பக்கம் வர்றேன்னு சொன்ன உடனே அப்படியே பாதி தூரம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு நான் இந்த பக்கம் போகணும், நீங்கள் இப்படி போங்க, இந்த அங்கேருந்து வளைஞ்சு போங்கன்னா தனிச்சு விட்ட மாதிரி இருக்கும் தெரியுமா? ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ, கூட ஆள் வந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய நேரங்களில் இந்த கைடுகளை மக்களுக்கு பிடிக்குது, அதுவும் கிறிஸ்தவ உலகத்தில். எது நல்ல பாதுகாப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. இவங்க இந்த பாஸ்டர் இதுக்கு மேல வர மாட்டார், அப்படியே இருந்து கைட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அங்க போ, இங்க போ, அதை செய், இதை செய், பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோ, வாழ்ந்துக்கோ. மென்டர் அப்படி இருக்க முடியாது, உடன் இருந்து நடத்துகிறவர். ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு மென்டரா இருந்தார், உடன் இருந்து நடத்துகிறவராக இருந்தார். அவர்கள் கூடையே வசித்தார், அவர்கள் புசித்த ஆகாரத்தை புசித்தார், அவர்களை மாதிரியே வாழ்க்கை பாதையின் பகுதிகளில் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே இந்த இந்த அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அமைப்புல வேற கிளாஸ்ல இருக்கிற நபரால அதற்கு கீழே இருக்கிற கிளாஸ்ல உள்ள பிரச்சனையை புரிய முடியாது. வேறு லெவல்ல இருக்கிறவங்களால இன்னைக்கு மக்கள் லீடர்ஸை பூரா இந்த வேறு லெவல்ல இருக்கிறவங்களையே தெரிந்தெடுக்கிறாங்க. மிக பயங்கரமான அடி ஏற்ற நேரங்கள்ல விழும். ஏன்னா அந்த நேரங்கள்ல இவங்க வேதனையோடு நின்று சொல்லும் போது அந்த சொல்ற வேதனையே புரியாது அவங்களுக்கு, அந்த பிரச்சனையின் தீவிரமே புரியாது. ஆசை மக்களுக்கு எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆனா அந்த ஆசையினுடைய விளைவு, ஒரு பிரச்சனை வரும்போது உங்க லாங்குவேஜே புரியாது, உங்க பிரச்சனையே கன்வே பண்ண முடியாது, உங்க பிரச்சனைகளே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சில நேரங்களில் சில காரியங்கள் இப்படி சந்திக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி சந்திக்கிற நேரத்துல தான் ஆஹா, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஆவிக்குரிய வழிகாட்டி என் பிரச்சனை உணரக்கூடிய என் நிலையில் இருந்தா நல்லா இருந்திருக்குமே. இப்ப என் பிரச்சனை கன்வே பண்ற அந்த பிரச்சனை அவருக்கு புரியவே மாட்டேங்குதே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எஸ்தருக்கு ஒரு மிகச்சிறந்த ஆவிக்குரிய வழிகாட்டியாக இருக்கிறார். இதையும் கூட நான் ஸ்கிப் பண்ணி தான் போகிறேன். ஏன்னா ஏற்கனவே சமீப நாட்களில் நீங்கள் ரூத் நகோமி விஷயத்துலலாம் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டர் எப்படி நடத்த வேண்டும், எப்படி உடனிருந்து அவங்கள கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெற வேண்டிய, ரீச் பண்ண வேண்டிய அந்த போவாஸ் என்கிற அந்த இடம் வரைக்கும் வழிகாட்டி அவங்க என்ன செய்யலை, அதுக்கு மேலே அவங்க போவாஸோட இணையணும். அதான் முக்கியம், அதான் தெய்வ திட்டம். அது வரைக்கும் கரெக்டாக வழிகாட்டுறதை பார்க்குறோம். அதிலெல்லாம் நம்ம ரொம்ப தியானம் பண்ணினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த எஸ்தரை ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டியாக உருவாக்குகிறவராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான்காவதாக இவர் ஒரு ஆவிக்குரிய யுத்த களத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு வார் டைம் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுகிற மனுஷனா இருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய யுத்த களத்தில் ஒரு ஆவிக்குரிய வாரியராக, ஒரு போர் வீரனாக தன்னை காட்டுகிறார். ஒரு ஆவிக்குரிய போர் வீரனாக காட்டுகிறார். நம்ம எல்லாருமே we are all engaged in a war, in a battle, spiritual battle. இந்த பேட்டல்ல ஒரு பெரிய பிரச்சனை சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லை இந்த பேட்டலை. அதான் பெரிய பிரச்சனை. யுத்த களம்னு சொல்றோம். யுத்த களத்தில் எப்படி கவனமா இருக்கணும் தெரியுமா? யுத்த களத்தில் எப்படி கவனமா இருக்கணும் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அசந்தாலும் தலை போயிரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கிட்டோம், கேர்லெஸ்ஸா நடந்துக்கிட்டோம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டலும் அதே மாதிரிதான். கொஞ்சம் அசந்தீங்க, சில காரியங்களை தவற விட்டுட்டீங்க, பின்னால ரீகெயின் பண்ணவே முடியாத அளவுக்கு டேமேஜ் ஏற்படும். இதுக்குத்தான், இது புரிஞ்சதுனால தான் அடிச்சுக்கிறோம். சிலருக்கு சில கஷ்டமா இருக்கு. ஒரு சண்டே சர்வீஸை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றது கூட கஷ்டமா இருக்கு.
அதில் உள்ள அவ்வளவு தீவிரமான சில காரியங்கள் அங்க இருக்கு. அந்த இதை விட்டுட்டோம். ஆவிக்குரிய யுத்த களத்தில் இருக்கும்போது அவ்வளவு பாதிப்பு, தாக்குதல்கள் ஏற்படும். நான் இதை விளக்கி சொல்றது இப்போ புரியாது. நான் முடிக்கும் போது, இந்த பாயிண்ட முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். எவ்வளவு தீவிரமான விஷயத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஜெபிக்க சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா இங்க? அல்லேலூயா. ஆமா, ஜெபிக்க வேண்டும் என்கிற தீவிரத்தை உணர்த்துகிறார். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எஸ்தருக்கு நீ தப்ப முடியாது, ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. என்ன ஆபத்து? என்ன ஆபத்து தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். யூதர் எல்லாரும் ஒரே நாளில காலியாகிற ஒரு வாய்ப்பு அங்கே சதி பின்னல் சூழப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சதி வலை சூழப்பட்டிருக்கிறது. அந்த சதி வலையில இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் ரெண்டு பேர் அல்ல, எல்லாருக்கும் பின்னப்பட்ட வலையில எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபித்து இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்று ரெண்டு விட்டாலும் பிரச்சனை முடியாது. இந்த ஒரு மனதோடு செயல்படுகிற இந்த செயல், ஒரு மனதோடு உள்ள அட்டாக், இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல உள்ள பெரிய பிரச்சனை இந்த ஒரு மனம் தான். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. அந்த ஒரு மனம் தான் அங்க ரகசியமே. இந்த ஒரு மனம் தான் அங்க ரகசியமே. இந்த ஒரு மனதை குலைக்கிற அங்க ரெண்டு சாத்தான் பிளான் பண்ண, அங்க ரெண்டு பேருக்கு இது வேண்டாம் அப்படின்னு நானும் பார்க்குறேன். நிறைய நேரம் ஸ்கீம்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு பேருடைய சிந்தனையில் அப்படின்னா முடிஞ்சு அந்த ஸ்கீம் சொல்லி முடிஞ்சு. அது சக்ஸஸாகவே ஆகாது, சக்ஸஸாகவே ஆகாது. இந்த ஒரு மனம் தான் ரகசியம், வெற்றியின் ரகசியம். உங்கள் வீடுகளில் கூட அப்படிதான். உங்கள் குடும்பமாக நீங்கள் பெற வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு வீட்டில் இருக்கிற எத்தனை மெம்பரோ அத்தனை மெம்பரும் சரியாக ஒரு சமாதானமாக ஒரு தீர்மானத்தை எடுங்க. அங்க கோளாறு ஏற்பட்டுச்சு, நீங்க சாதிக்க முடியாது. இந்த ஒரு மனதில் கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா சாதனை நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அதை தூண்டி விடுகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை. ஒன்று ஜெபித்து இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய சுத்தமான வாழ்க்கை, ஹோலினஸ். அதுதான் நம்மை சாத்தான் அந்த பரிசுத்த குலைச்சல் என்கிற இடத்தை பயன்படுத்தி நம்மளை அட்டாக் பண்ணாதபடி பாதுகாப்பு. நிறைய பரிசுத்தத்துக்கான விஷயத்துல கவனம் செலுத்துறதே கிடையாது. கண்ணை இச்சைக்கான காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துறது. காலமெல்லாம் நிறைய தேவ பிள்ளைகளுடைய கண்கள்லாம் இச்சையால நிரம்பி கிடக்குது. வாய் மட்டும் ஸ்தோத்திரத்தை சொல்லுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க இன்னைக்கு இந்த செல்லுல நீங்க நேரம் செலவிடுறது எல்லாம் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு, முடிகிறதே கிடையாது. என்னென்ன இந்த கண்ணுக்கு குளுமையா என்னென்ன அசுத்தத்தெல்லாம் அசிங்கத்தெல்லாம் ஏத்தணுமோ அதெல்லாம் பார்த்து இந்த மூளையில் அவ்வளத்தை ஏத்தி வச்சுட்டு அசுத்தத்தோட அப்படியே அசுத்த கண்கள் அசுத்த சிந்தனையோட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஜெபத்தை கேளும்னா எங்கிட்டு கேட்பாரு? ஒன்னும் நடக்கிறது இல்லை, ஒன்னும் நடக்கிறது இல்லை. நான் இதுல பெரிய பக்திவான்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். நான் நேற்று ஒரு காரியத்தை சிந்திச்சேன். சில காரியங்களை ஒன்னொன்னா கட் பண்ணி ஒன்ன நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். எப்படி கர்த்தர் என்னை காமிச்சார். ஒன்னு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன், ஒன்னொன்னா கட் பண்ணி இப்போ கர்த்தர் அதை உணர்த்தும் போது சொன்னாரு, பயன்படுத்தணும்னா இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துக்கு வரணும். அதை குறிச்ச சிந்தையே புரிந்து கொள்ளுதலே இன்னைக்கு நிறைய உண்டாக்க முடியலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுத்தம், when we are engaged in spiritual warfare, இந்த பேட்டில் ஃபீல்டு, பரிசுத்தம் தான் நம்முடைய அந்த மிகப்பெரிய பாதுகாப்பு, இந்த கவசம் பரிசுத்தம் தான்.
நமக்கு சாத்தானுடைய சரக்கு நம்மகிட்ட இருக்கும்போது யுத்தத்தில் நீங்க நிற்க முடியாது. அந்த போராட்ட சூழ்நிலையில எதிர்த்து நிற்க முடியாது. சாத்தானின் சகல தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி எபேசியர் 6 அந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பேசுறதுலயே அவர் சொல்றார், எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்த்து நிற்க நம்ம போவோம், அவன் அங்க இருந்து சாத்தான் சைட்ல இருந்து அங்க சொல்லுவான், ஏய் எப்படிப்பா இருக்க, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம சரக்கு அங்க இருக்கு. சிலருக்கு சாத்தான் சைட்ல இருந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னா பிடிக்கிறது இல்லை, மாமா மச்சான்னு சொன்னா பிடிக்கிறது இல்லை. ஆனா அவன் சரக்கு இங்க இருக்கு. பெரிய பரிசுத்தவான், கம்யூனியன் எடுக்கிற விசுவாசி, இயேசுவே கழுவும், இயேசுவே சுத்திகரியும், ஒரு நாளும் தான் காண்கிற காட்சியை குறித்து கவலையே படுறதில்லை. தான் செய்கிற செயல்களை குறித்து, கர்த்தரை வேதனைப்படுத்துமே செயல்களை குறித்து வருத்தப்படுறதே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பேட்டல்ல, யுத்த காலத்துல என்ன ஜெயம் கிடைச்சிரும், என்ன ஜெயம் கிடைச்சிரும்? உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட வேண்டாம். நீங்க நம்மளா நினைச்சுக்கிறது, நான் பயங்கர யுத்த காலத்துல இருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக சாதிச்சிருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நீங்களா நினைச்சுக்கிட வேண்டியதான், கனவு கண்டுக்கிட வேண்டியதான், நனவாகாது. அதற்கான நிலை இந்த மொர்தெகாயின் பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லுவது மிக தெளிவாயிருந்தது. நான் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறேன், இதில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை சுத்தவானாய் காத்துக்கொள்ள வேண்டும். கமிட்மெண்ட்ஸ், அர்ப்பணிப்புகள், ஒப்புக்கொடுத்தல்கள். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரிடத்திலிருந்து தான் நம்ம என்ன ஆயத்தம்னு சொன்னாலும் அர்த்தம். அப்ப நம்ம வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அந்த கமிட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கமிட் பண்ணி ஆண்டவர் ஜெயம் தரும்படி காத்திருக்க வேண்டும். ஜெபம், பரிசுத்தம், ஒப்புக்கொடுத்தல்கள். ரோமர் 12:1 சொல்றது போல சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்க, சரீர சிந்தையின் ஆசை இச்சைகளை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசியா அந்த அந்த ஒப்புக்கொடுத்தல் என்பதுல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கு, எவ்வளவு கடின உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். சில சமயம் ஆசையெல்லாம் பயங்கரமா இருக்கு, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ண தயாரா இல்லை, அதற்கான ஒரு பயிற்சிக்கும் தயாரா இல்லை. ஆண்டவர் நம்மை வழிகாட்டுகிற அந்த கடினத்தின் பாதைக்கு தயாரா இல்லை. ஆண்டவர் இப்படி கனப்படுத்தணும், அப்படி கனப்படுத்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ஆக்சுவலா அங்க என்ன நடந்தது தெரியுமா? அங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் அப்படின்னு வந்ததே, அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பின்னணியை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா இதை செய்யக்கூடாது. ஒரு ராஜா அவங்களுடைய குறிப்புகளிலேயே அது இருக்குது. ஒரு ராஜா இதை மாத்திரம் பிறருக்கு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டதுல ஒன்று அவருடைய சிங்காசனம், இந்த சிங்காசனத்தை விளையாட்டுக்குனாலும் இன்னொருத்தருக்கு உட்கார விடுறேன் அப்படி உட்கார வைக்க கூடாது. கிரீடம் அவருடைய செங்கோல், செப்டர், இவைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? அவருடைய வஸ்திரம். இந்த குதிரை, ராஜாவினுடைய குதிரையின் மேல் அப்படி இருக்கு பார்த்தீங்களா? முதல் தகுதி அந்த இதுல வர்ற இதுல லிஸ்ட்ல ஒவ்வொன்றா சொல்றதுல ஒரு முக்கியமானதா, ராஜா அவருடைய குதிரையிலே, இந்த குதிரை என்பது மொபைல் த்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. நகரும் ராஜாவின் சிங்காசனம் என்று பொருள்படும். யார் இதை சஜஸ்ட் பண்ணது? ராஜாவா சொன்னாரு? யார் இதை சொன்னது? ஆமான் சொல்றார். இது ஆமானின் இருதயத்தில் இருந்த ஒரு உள்நோக்கத்தை காட்டுகிறது. இதையெல்லாம் ராஜா தவிர வேறு ஒருவரும் பயன்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனிதன் இவைகளில் ஒன்றை பயன்படுத்தினால்
அவன் ராஜாவாக முயற்சிக்கிறான் அல்லது ராஜாவாகிவிட்டான் என்று பொருள். போட்டியாளனாய் ஆகிவிட்டான் பொருள். இப்ப ஆமானுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கு? என்னதானே கணம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஏறும் குதிரை, அவன் சொல்ற ஒவ்வொன்னும் ராஜ வஸ்திரம், அவங்களுக்கு முன்பாக எல்லாரும் பணியணும், ராஜாவுக்கு உரிய கணம், ராஜாவின் ஆடை, ராஜாவின் சிங்காசனம், அதாவது மொபைல் த்ரோன். அந்த குதிரையில அந்த ராஜ முத்திரை, அந்த எம்பளம் போட்டு அது நெற்றியில் அப்படி இருக்கும். இந்த ராஜ முத்திரை போட்ட அந்த குதிரை, இந்த எம்பளம் இருக்கிற குதிரை, அது ஒரு 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 சிங்காசனத்துக்கு அடையாளமானது. அதுல வேற எந்த மனுஷனும் ஏற முடியாது. இப்போ ஆமானுக்கு இதுதான் கண்ணு. ராஜாவினுடைய இடம் என்பது ஒரு கண்ணு. இன்கேஸ் நாளைக்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு போட்டியாளனாகவே, போட்டி ராஜாவாகவே உருவாக முடியும். இதை செய்தால் இதனுடைய கடைசி பகுதி தான். நான் இதில் பிரசங்க நேரத்தில் இதை சொல்றதுக்கு விருப்பம், ஆனாலும் நான் அதை உள்ள இருக்கிறதுனால அதை சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. கடைசி பகுதி, இதனுடைய கடைசி பகுதி ராணியிடத்தில் பிரவேசித்தல். அதுவும் ராஜாவுக்கு போட்டியாளனாக ராஜாவாகி விட்டான் இவன் அப்படின்றதுக்கு அர்த்தம். இதத்தான் ஆமான் செய்யல. ஆனா கடைசியா கோபத்தோட ராஜா உள்ள வரும்போது எஸ்தருடைய அந்த வஸ்திரத்தையா கட்டிலில் அவன் இருக்கிறான். ராஜா அந்த குற்றச்சாட்டை அவன் மேல் வைக்கிறான். அந்த குற்றச்சாட்டை அவன் செய்ய விட்ட 4வது கடைசி குற்றச்சாட்டையும் அங்க ராஜா வைக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, அவனுடைய இருதயத்தில் ராஜாவுக்கு போட்டியாளனாய் ஆகுகிற ஒரு உணர்வு உண்டு. அது ஆமான். ஆனா அதே சமயத்தில் மொர்தெகாய்க்கு ராஜா அவராக விரும்பி அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு ரகசியம் இதுல புரியும். எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த பேசேஜை கவனிச்சீங்கன்னா, சாத்தான் தேவனுடைய சிங்காசனத்தை இச்சித்தான். அவருக்கு சமானமாயிருப்பதை அவன் என்ன செய்கிறான்? இச்சித்து தேடுகிறான். அது நிமித்தம் தன்னைத்தானே உயர்த்தி அந்த சிங்காசனத்தை அடையும்படி பெருமை கொண்டு அதை எதிர்பார்த்ததினால வீழ்ச்சிக்குள் தள்ளப்பட்டான். அது ஆமானுக்கு அடையாளமாயிருக்கிறது. போட்டியாளனாகும் எண்ணத்தோடு ஆமான் முயற்சிக்கிறான். அது சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. ஆனா அதே சமயத்தில் ராஜா எவ்வளவு ஜெனரஸா இருக்காருன்னு பாருங்க. ராஜா அவர்தாமே தனக்கு உண்மையா இருக்கிற அந்த மனுஷனை பார்த்த போது அவனை தூக்கி தன் ஸ்தானத்தில் உட்கார வைக்க ராஜாவுக்கு எந்த சங்கடமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் எல்லாரும் அவருடைய ஸ்தானத்திற்கு மிக எளிதாய் தூக்கி ஈஸியா வைக்கப்பட்டு விட்டோம். இன்னொரு விதத்துல சொன்னா, சாத்தான் அந்த கஷ்டப்பட்டு முயற்சித்து தள்ளப்பட்ட அந்த இடத்திற்கு மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஈஸியா இயேசுவின் ரத்தத்தினால மீட்டு அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிட்டார். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு நம்ம மேல இருக்கிற பிரச்சனை புரியுதா? ஏன் நம்மளை போய் இவ்வளவு குறி வச்சுட்டு தெரியுறான் அப்படின்னா, அவனால முடியாதது நமக்கு ஈஸியா இலவசமா அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஆமான் சாத்தானுக்கு அடையாளமாய், ஆனா அதே சமயத்தில் இந்த மொர்தெகாய் நம்முடைய மீட்கப்படுகிற தேவ ஜனத்திற்கு அடையாளமாய் இருக்கிறார். ராஜா மனம் வந்து தன் ஸ்தானத்தை அவனுக்கு கொடுக்கிறார். மனம் வந்து தன் வஸ்திரத்தை உடுத்த வைக்கிறார். மனம் வந்து தன் குதிரையின் மேல் ஏற வைக்கிறார். மனம் வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கனத்தை ஜனங்கள் கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. இல்லை இல்லை, அது எனக்கு மாத்திரம் உரியது, இதை யாருக்கும் பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படி சொல்லல. ஏன்னா ராஜாவுக்கு தெரியும், அவன் சொல்லும் போதே, ஒவ்வொரு கண்டிஷனா சொல்லும் போதே அது ஆமான் நினைச்சுக்கிட்டான் எனக்குன்னு. ஆனா ராஜாவுக்கு தெரியும், இல்லை இவனுக்கு அல்ல, உண்மையுள்ள மொர்தெகாய்க்கு. ஆகவேதான் அவர் சம்மதிச்சார். ஆகவேதான் அவர் சம்மதிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடினத்தின் பாதை வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் முயற்சிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும்.
வில்மா ருடால்ஃப் என்று சொல்லுகிற ஒரு 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 ஒலிம்பியன், அமெரிக்க தடகள வீராங்கனை, 1960 ரோமில் நடந்ததான அந்த ஒலிம்பிக் போட்டியில அந்த பெண் கலந்து கொண்டார். அந்த சேலஞ்சை பத்தி நான் சொல்றேன், நீங்க யோசித்து பாருங்க. ஏற்கனவே நான் ஒரு சொல்லியிருக்கிறேன். அந்த பெண் கடந்து வந்த பாதை என்பது மிக கடினமானது. 4 வயது இருக்கும்போது அந்த பெண் அமெரிக்காவில் உள்ள கருப்பர் இனத்தை சார்ந்த பெண்ணாக பிறந்தாள். தன் குடும்பத்தின் 20வது குழந்தையாக பிறந்திருக்கிறார். இதுவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அவ கடந்து வந்திருக்கணும். 20வது குழந்தை. நான் சொல்றதை நீங்க விக்கிபீடியாவில் போய் தேடி பாருங்க, இருக்கும். ரொம்ப டீட்டெயிலா, ரொம்ப ஃபேமஸான பெண்மணி அவங்க. 4 வயது இருக்கும்போது போலியோ அட்டாக்னால கால் பாதிக்கப்பட்டது, நடக்க முடியவில்லை. போலியோ அட்டாக்னால அதுக்கான அந்த ஸ்பெஷல் ஷூ மாட்டி தான் நடக்க முடியும். அப்படி நடந்து கொண்டிருந்த பெண் 12 வயது வரைக்கும் இந்த ஷூ, அந்த ஸ்பெஷல் ஷூ மாட்டி தான் நடந்து கொண்டிருந்த பெண்மணி 16-17 வயது வரும்போது ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தய வீராங்கனையாய் மாறினார். கொஞ்சம் அந்த சேஞ்சை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. என்ன உழைப்பு இருந்தால் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு வந்திருக்க முடியும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவங்க மேல 2 ரெக்கார்டு, 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அமெரிக்காவில் உள்ளதான பேஸ்கெட் பால் அந்த இதுல அதிக பாயிண்ட்ஸ் எடுத்த, ஒரே சீரீஸ்ல அதிக பாயிண்ட்ஸ் எடுத்த பெண்மணி என்கிற ரெக்கார்டு அவங்ககிட்ட இருக்கு. அடுத்தது இந்த ஒலிம்பிக் பந்தயத்துல, ரோம்ல நடந்த 1960 நடந்த அந்த ஒலிம்பிக் பந்தயத்துல 3 கோல்டு மெடல். 100 மீட்டர்ல வேர்ல்டு ரெக்கார்டு, 200 மீட்டர் ஓட்டத்துல ஒலிம்பிக் ரெக்கார்டு, 400 மீட்டர் தொடர் ஓட்டத்துல 4 பேர்ல ஒருத்தர் ஓட்டப்பந்தய கோல்டு மெடல். ஒரே ஒலிம்பிக்ல 3 மெடல் வாங்கி அவ்வளவு பெரிய சிறப்பான, இந்த நூற்றாண்டின் அந்த நாட்கள்ல அவங்கள அவ்வளவு பாராட்டினாங்களாம். சிறந்த ஒரு பெண்மணி, தடகள வீராங்கனை என்கிற பெயர் பெற்றவர். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 12 வயசு வரைக்கும் போலியோ ஷூ மாட்டிக்கிட்டு நடந்த பெண் 18 வயது வரும்போது ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தய வீராங்கனையா மாறணும்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஸ்லோவா ஒரு ஹீல் வந்திருக்குமா? ஒருவேளை அவங்க ஊருக்கும் மருத்துவமனைக்கும் கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் தூரம் இருக்குமா? ஒவ்வொரு முறை அந்த தூரத்துக்கும் போய் தான் அந்த காலோட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். என்ன ஒரு வைராக்கியம் இருந்தா பின்னாட்களில் ஒரு பக்தியுள்ள பெண்மணியாய் பெரிய அமைப்புகளை அங்க அமெரிக்காவில், நீங்க விக்கிபீடியாவில் போய் வாசித்து பாருங்க, தேடி பாருங்க. இதெல்லாம் சாதனை வீராங்கனைகள். ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா அவ்வளவு ஈஸியா வராதுங்க வெற்றி. அதற்கு பின்னால போட வேண்டிய எஃபர்ட்ஸ். இன்னைக்கு நாம எல்லாரும் சுகமா இருக்கணும், எல்லாம் அப்படியே மந்திரத்துல மாங்காயா காய்ச்சி தள்ளிடணும். ஒரு சிரமம் வந்துட, வேர்வை சொட்டு விழுந்துடக்கூடாது, ஒரு காரியத்துல நஷ்டப்பற்றக்கூடாது, கொஞ்சம் கஷ்டப்பற்றக்கூடாது, எல்லாத்துல அப்படியே மிதந்துகிட்டே இருக்கணும். எங்கிருந்து வரும் ஜெயம்? இந்த மொர்தெகாயினுடைய அந்த பெரிய கணத்திற்கு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், முதலில் அந்த கேட்ல தான் இருக்கிறாரு. கனப்படுத்தப்பட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. இப்ப ராஜாவுக்குரிய ஸ்தானத்துல நீங்க வசனத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும், திரும்பி அதே கேட்டுக்கு தான் வந்து உட்கார்ந்து. That is what மொர்தெகாய். இதுதான் மொர்தெகாய். மதிப்பும் மரியாதைகளும் வந்து ராஜ வஸ்திரத்தை உடுத்தி இருந்த அந்த மனுஷன் மறுபடி எப்படி அந்த கேட்ல வந்து நிக்க முடியும்? அதெல்லாம் இவருக்கு தெரியாது, இவருக்கு கவலையே கிடையாது. இவருக்கு
தன் பொறுப்பு, தன் வேலை. தான் வேலையிலேருந்து கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களேன்னு தான் நினைப்பார். இந்த 5வது விசேஷம், முக்கியமான ஒரு குறிப்பு, செல்ஃப்லெஸ் லைஃப், சுயநலம் இல்லாத வாழ்க்கை இந்த மொர்தெகாய்க்குள் காணலாம். யார் கனம் பண்ணுவார்? ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இன்றைக்கு பிதா கனம் பண்ண வேண்டும், அதுதான் அண்டர்லைன்ல இருக்கு. கனம் பண்ணுவீரா, கனம் பண்ணுவீரா, எப்ப கனம் பண்ணு? இன்னைக்கு கனம் பண்ணுவீரா ஆண்டவரே, நாளைக்கு கனம் பண்ணுவீரா? கனத்தை எதிர்நோக்கியே கனவு கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கனம் பண்ணுகிற வாழ்க்கைக்கு ஏதுவான குவாலிட்டி இருக்காங்க? குவாலிட்டியை காட்டுறோமா? இந்த செல்ஃப்லெஸ் லைஃப், சுயநலம் இல்லாத வாழ்க்கையை காட்டுறோமா? ஃபுல்லும் சுயநலம் நிரம்பின, ஃபுல்லும் சுயநலம் நிரம்பின. சொன்னா புரியவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எதிலும் சுய விளம்பரம், சுய மகிமை நிறைந்து போய் கிடக்குது. சுய மகிமை நிறைந்து போய் கிடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எதை செஞ்சாலும் அதுல ஒரு ஆதாயம், அதுல ஒரு நன்மை, அதுல ஒரு பிரயோஜனம், பலன் இருக்கணும். அப்படிப்பட்ட போங்கு இன்றைக்கு அதிகமாய் பெருகிவிட்டது. அப்படிப்பட்ட போங்கு அதிகமாய் பெருகிவிட்டது. இந்த புஸ்தகத்திலே கவனிச்சீங்கன்னா, எஸ்தர் புஸ்தகத்திலே கவனிங்க. ஒரு உதாரணம் இவருடைய செல்ஃப்லெஸ் லைஃபுக்கு, சுயநலம் இல்லாத வாழ்வுக்கு முதல் உதாரணம், மொர்தெகாய் என்கிற பெயர் 58 தடவை வந்திருக்கு. எஸ்தர் என்கிற பெயர் 55 தடவை தான் வந்திருக்கு. ஆனா இந்த புத்தகத்துக்கு பேரு எஸ்தரா. நீங்க சுயநலம் இல்லாம இருந்தீங்கன்னா, உங்களை மதிக்காம முன்னிறுத்தாம இருந்தீங்கன்னா, உலகம் இப்படிதான் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் என்ன செய்யும்? இப்படிதான் செய்யும். அவர் அந்த விரும்ப மாட்டார். விரும்ப மாட்டாருன்னே கொடுக்க மாட்டாங்க. ஆகா, அது விரும்பாத, புகழ்ச்சி விரும்பாத அந்த மனுஷன்ட்ட கொடுங்க அந்த அதிகாரத்தை, நல்ல முன்மாதிரியா இருக்கும். அப்படிலாம் செய்ய மாட்டாங்க இந்த உலகம். அவர் விரும்ப மாட்டார். விரும்புகிற ஆளுக்கு தூக்கி அந்த பதவியை கொடுங்க, விரும்புகிற ஆளை கனப்படுத்துங்க. இதுதான் இந்த உலகம். ஆனால் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன், ராஜா யாரைத்தான் கரெக்டா தூக்குவாரு? இந்த மொர்தெகாயை தான் தூக்குவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனுக்காக வாழாதீங்க, மனுஷ புகழ்ச்சிக்காக வாழாதீங்க. சரியா மட்டும் நமக்கு விளங்கிக்கிட்ட அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, மனுஷரை பத்தி விட்டுருங்க. ராஜா ஒரு நாள் கனப்படுத்தணும்னு நினைக்கும் போது அந்த பேர் லிஸ்ட்ல உங்க நேம் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, எதையும் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யுங்கள். ஊழியக்காரருக்கான, வேலைக்காரருக்கான ஆண்டவருடைய ஆலோசனை அதுதான். வேலைக்காரருக்கான ஆலோசனையை மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவனுக்கென்று செய்யுங்கள். கர்த்தர் பார்க்கிறார். சமீப காலத்துல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சத்தியம் நான் அதிகமா அதை இது பண்ணேன். ஒரு ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியம். அதுல ஃபுல்லுமே இந்த எண்ணம் மேலோங்கி இருக்கிறது. என்னை கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். அந்த உணர்வு எப்ப இருந்தும் ஆரம்பத்துல இருந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா இந்த ஃபுல் எஃபெக்ட்ல இப்பதான் ரீசன்ட் டேஸ்ல தான் ஒரு குறிப்பிட்ட சத்தியம் படிக்கும் போதுதான் அந்த உணர்வு அதிகமா இருக்கு. கர்த்தர் கவனிச்சிட்டு இருக்காரு. கர்த்தர் கவனிச்சிட்டு இருக்காரு. எதை ஒண்ணு பேசினாலும், எதை ஒண்ணு செஞ்சாலும், கேட்கிற ரியாக்ட் பண்ற ஒவ்வொரு விஷயமே அந்த நபருக்காக இல்ல, கவனித்து கொண்டிருக்கிற கர்த்தருக்காக. அல்லேலூயா. ஆமா, நம்ம இப்ப இங்க இருக்கிறோம், நம்மளையே தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளையே, உங்க முன்னால நான் இருக்கேன், என் முன்னால நீங்க இருக்கிறீங்க, இப்படியே பார்க்கறதுனால நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ இயல்பா அதான் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஓரத்துல எங்கேயா யாராவது இயேசுவை பார்த்துட்டு இருக்க முடியுதா? நம்மளையே உத்து கவனிச்சிட்டு இருக்க இயேசு இங்க இருக்கிறார். அதை காண உங்களுக்கு என்னைக்கு துவங்குதோ வாழ்க்கை டிஃப்ரெண்டா மாறும். டிஃப்ரெண்டா மாறும். அந்த உணர்வு ஒரு பக்கம் அப்படி எப்பவும்
என்னை பாதுகாக்கிறவராய் என்னை சூழ்ந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார் பாத்தீங்களா, நம்ம அந்த வசனத்தை வாசிக்க, ரெய்மிங்கா வாசிக்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி இருக்கிறீர், சூழ்ந்திருக்கிறீர், வாசிக்க தான் நம்ம அந்த எல்லையோட விட்டுடுறோம். ஆனா சங்கீதக்காரனுடைய அனுபவம், அது அனுபவம். வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இந்த உணர்வு மேலோங்கும், அந்த பாடம் நமக்கு விளங்கும். அதுல இருந்து நீங்க பிடிச்சுக்கிடணும், அதை அனுபவிக்க துவங்கணும். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் பாதுகாக்கிறார். ஜஸ்ட் கூட இருந்து பாதுகாக்க மட்டுமில்ல, என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். பேச்ச அவருக்கு, மனுஷனுக்கு மனுஷன் மறைவா இருக்கிற எண்ணமும் ஓப்பனா இருக்கும், உள்நோக்கங்கள் ஓப்பனா இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள மனுஷனை இதை வச்சுக்கிட்டு வெளியே இந்த பேச்சு பேசுற, நல்லா நடிக்கிறடா தேவாசிர். நீங்க இந்த உணர்வு எப்ப வெளியாகுதோ அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறத பாருங்க. உங்க பேச்சுல, நடக்கைகளில, உங்களுடைய எல்லா போக்கிலையும் ஒரு மாற்றம் உண்டாகிறத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த செல்ஃப்லெஸ்னஸ். ஜான் கிறிஸ்டோஸ்தம் என்று சொல்கிறவர் ஒரு சபை சர்ச் ஃபாதர், சபை பிதாக்கள் வரிசையில் இருக்கக்கூடியவர். அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்றார். A desire to rule is the mother of all heresies. ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் தான் எல்லா தவறுகளுக்கும் தாயா இருக்குது, ஆரம்பமா இருக்குது. என்ன, அதிகாரம் வேணும், நான் சொல்றதை கேட்கணும், எல்லாம் எனக்கு கீழே இருக்கணும், என்னுடைய செயல்படி நடக்கணும், என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாரும் செயல்படணும். இந்த ரூல் பண்ண விரும்புற, ரூல்னா உடனே அந்த இத மாநிலத்தை, மாவட்டத்தை ஆட்சி செய்யறது நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு இடத்திலும் என் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கணும், என் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் ஆளுகிற வாழ்க்கை, ஆண்டவர் ஆளுகிறவர், காட்ஸ் ரூல் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அப்படின்னா நாம ஆளுகை செய்ய விரும்ப மாட்டோம். மிக கவனமாய், மிக கவனமாய் கர்த்தருடைய சமூகத்தில், ஜீசஸ், ஆண்டவரே, நான் என்னையே காண்பித்து எனக்கு வர வேண்டிய ஒரு நல்ல, சிலர் கவனிச்சிங்கன்னா நல்லா உழைப்பாங்க, அதோடைய கிரெடிட் வந்தாகணும். எல்லாரும் சொல்லணும், நீங்க நல்லா செஞ்சீங்க, நீங்க நல்லா செஞ்சீங்க, உங்களால தான் இது நடந்துச்சு, எல்லாரும் சொல்லிடணும். சுயம் நிரம்பி கிடக்குன்னு அர்த்தம். இன்னும் அதை விட்டு வெளியே வரலன்னு அர்த்தம். இன்னும் அதை விட்டு வெளியே வரலன்னு அர்த்தம். இந்த செல்ஃப்லெஸ்னஸ் என்னைக்கு துவங்குதோ பிதாவின் கணத்திற்கு நீங்க தகுதி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். மற்றபடி மனித கணத்தையும் மனித புகழ்ச்சியையும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் பிதா கனப்படுத்த வாய்ப்பே கிடையாது. பிதா கனப்படுத்த வாய்ப்பே கிடையாது. அவனுடைய சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவருக்காக வாழ, எனக்காக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, உமக்காக வாழ என்கிற ஒரு உணர்வை ஆண்டவர் சமூகத்திலே இந்த பாடலின் வரிகளோடு கூட சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்துடும். ஒரு கமிட்மெண்ட் இருக்கட்டும், நம்ம ஒரு அர்ப்பணிப்பு இருக்கட்டும், ஒரு ஒப்பு கொடுத்தல் இருக்கட்டும். ஜீசஸ், இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காக. ராகத்துல போயிடாதீங்க, இந்த வார்த்தைகளுக்கு போயிடாதீங்க, இந்த கருத்தை உணர்ந்து பாடுவோம். ஒரு ஒப்பு கொடுத்தல் அங்க நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம்,
இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய்தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய்த்தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலா என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். பரிசுத்த பிதாவே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு எவ்வண்ணமாய் செய்யப்படும் என்று சொல்ல அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே எப்பொழுதும் எங்கள் செவிகளிலே பிதாவானவர் கனம் பண்ண விரும்புகிற பாத்திரம் நீ என்கிற ஒரு உணர்வு மேலோங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த தகுதியுள்ள மொர்தெகாயை போல எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தாவே எப்பொழுதும் உமக்கு முன்பாக உம்முடைய கனத்திற்கு தகுதியுள்ள பாத்திரமாயிருக்க காலை வேளையில் தியானித்திருக்கிற எங்களுடைய வாழ்விலும் கூட பிதாவான தேவனால் உண்டாகிற கனத்தை எதிர்நோக்கிய வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை அருளி செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். கன மகிமை துதி நீரே எடுத்துக்கொள்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.